ஸோ அந்த எஸ்ஐபி முதலீடு யாருக்கு சிறந்ததா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத வருமானம் வாங்குபவர்களுக்கு வந்து எஸ்ஐபி வந்து ஒரு சிறந்த முதலீடா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மாதா மாதம் கண்டிப்பாக வருமானம் அப்படிங்கிறது வந்து நிரந்தரமா வந்துகிட்டு இருக்கும். ஈவன் 1 ஆர் 2 மந்த்ஸ் வந்து அவங்களுக்கு சம்பளம் வரல அப்படின்னா கூட, எஸ்ஐபிய வந்து பாஸ் பண்றதுக்கு உண்டான வசதிகள் இருக்கு இன்னைக்கு. ஸோ அதனால வந்து எஸ்ஐபி அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு வேலை பார்க்கும் நபருக்கு வந்து ஒரு சிறந்த முதலீடா இருக்கும். இந்த லம்சம் அப்படின்னு வரும்பொழுது பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால வந்து மாத வருமானம் எவ்வளவு வரும் அப்படிங்கிறது அவங்களால பிரெடிக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு லம்சம் முதலீடு அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். அந்த லம்சம் எவ்வளோ குறைந்தபட்சம் எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குறைந்தபட்சம் லம்சம் முதலீடு அப்படிங்கிறது 5,000லேருந்து 10,000 ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் ரூ. 5,000 வரைக்கும் பண்ணலாம். ஒரு சில இதுல வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரூ. 10,000 வரைக்கும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் வந்து பண்ணலாம். ஸோ இதுல வந்து முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது லம்சம் அப்படிங்கிறது வந்து பிசினஸ் பீப்புளுக்கும், இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து மாதாந்திர சம்பளம் வாங்குவவர்களுக்கும் சிறந்ததா இருக்கும்.